ஹாய்! சாலிசிலேட் பாய்சனிங் பற்றி பார்க்க போறோம். அதாவது ஆஸ்பிரின் அதிகமாக எடுத்தால் என்ன நடக்கும்? எப்படி ஆபத்தான விஷமாக மாறும் என்பதை பார்க்க போகிறோம். முதல் காரணம், ஒரே நேரத்துல அதிகமா ஆஸ்பிரின் மாத்திரைகளை எடுத்தாலும் அல்லது நீண்ட நாட்கள் அதிக டோஸ் எடுத்தாலும் இந்த விஷவாதம் ஏற்படும். குழந்தைகளிலும் முதியவர்களிலும் இது மிக ஆபத்தானது. அறிகுறிகள் சிம்டம்ஸ்னு பார்த்தா ஆரம்பத்துல குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, காதில் என்று ஒலி கேட்பது, டினிடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைவலி, மயக்கம் இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நோயாளிகளுக்கு அதிகமா மூச்சு வாங்கும், ஹைப்பர் வென்டிலேஷன், உடம்பு சூடு அதிகரிக்கும், வியர்வை வரும், சோர்வு, குழப்பம் வரும். சிவியர் கேஸ்ல அதிகமா காய்ச்சல், ஷாக், ஃபிட்ஸ் வர்றது, கோமா, இறுதியில் மரணம் கூட ஏற்படலாம். பேத்தாலஜி, அதாவது உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஆஸ்பிரின் மூச்சை அதிகப்படுத்துது, ஆரம்பத்துல ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் ஏற்படுத்துது, பின்பு சாலிசிலிக் ஆசிட் அதிகமாக சேர்ந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ் உண்டாக்கும். இதோட சோடியம், பொட்டாசியம், பைகார்போனேட் இம்பேலன்ஸ் ஏற்படும். இதுக்கான சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும். கேஸ்ட்ரிக் லாவேஜ் செய்து ஆக்டிவேட்டட் சார்கோல் கொடுத்து உடம்பில் அப்சார்ப்ஷனை குறைக்கிறார்கள். ஐவி ஃப்ளூயிட்ஸ், எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் செய்யப்படுது. சோடியம் பைகார்போனேட் ஐவில கொடுத்து யூரினை ஆல்கலைன் ஆக்கி சாலிசிலேட் அதிகமாக வெளியேற உதவுது. மிக ஆபத்தான நிலையில ஹீமோடயாலிசிஸ் தான் லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட். ஆஸ்பிரின் ஒரு சிறிய மாத்திரை தான், ஆனா தவறான அளவுல எடுத்துக்கிட்டா உயிருக்கு ஆபத்தான விஷமாக மாறுது. அதனால மருந்து எப்போதும் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.